வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் புதுசாக என்ன டிஷ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஏற்கனவே செலவு ரசம்னு சொல்லிட்டு நான் ஹெர்பல் ரசம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் பாராட்டி எழுதியிருந்தாங்க. நான் செலவு குழம்பும் வைப்போன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவிலே. அதை எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அது சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, அப்புறம் உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 7-8 பல் உளிச்சு முழுசாக வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு வெல்லம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி 2-3 தடவை கரைச்சி பல்ப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த தேங்காயில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் குழம்புல. அப்புறம் இதுக்கு பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, இந்த செலவு பொடி. இதுக்கு குழம்பு தூள் எதுவுமே கிடையாது. செலவு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே செலவு ரசம் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க அதில் போய் கூட பார்த்துக்கலாம். அது நாட்டு மருந்து கடையில் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஜாமானம் தான். அதை வாங்கி கூட கொஞ்சம் கொத்தமல்லி விதையை சூடு பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் செலவு பொடி. இதில் 10 விதமான ஜாமான் இருக்குது. நான் இந்த குழம்பு ரெடியாகும் போது இந்த ஜாமான் என்னென்ன மெடிசினல் வேல்யூன்னு அப்படியே சொல்கிறேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி பூண்டு குழம்பு, வெந்தய குழம்பு இது மாதிரிலாம் செய்யும்போது நல்லெண்ணெயில் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வத்த குழம்புலாம். இதில் ஒரு சின்ன ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாதான் அதில் இருக்க சத்தெல்லாம் குழம்புல இதாகும். அது ஜீரண சக்தியை கொடுக்கும். படப்படன்னு அந்த சவுண்டு கேட்கும். இப்போ இந்த பொரிஞ்சோடனே இந்த வெங்காயமும் பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நீங்கள் முழுசாக பிடிக்கும்னா முழுசாக கூட போட்டுக்கலாம். இது 1 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பூண்டெல்லாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் இந்த குழம்பு சேர்ந்து கொடுக்கறதுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனில். இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அந்த செலவு பொடி லாஸ்ட்டாக போடலாம். இந்த புளி பல்ப் ஊற்றிடலாம். இந்த புளி பல்ப் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு. இதில் என்னென்ன ஜாமான் இருக்குதுன்னு ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதனோட மெடிசினல் வேல்யூவும் சொல்கிறேன். இதில் ஓமம் இருக்குது. அது வாய்வு தொல்லையை குறைக்கும். வயிறு உப்புசமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் குறைக்கும். பெருங்காயமும் அதே மாதிரி தான் வாய்வு தொல்லையை குறைக்கும். சீரகம் பித்தம், மயக்கம், தலை சுத்தல் இந்த மாதிரி, அதாவது இந்த மசக்க டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் கூட இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இதை சாப்பிட்லாம். அந்த பித்தம், தலை சுத்தல்லாம் சரியாகும். வாந்தி வரமாக இருக்கிறது. கருஞ்சீரகம் நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். சீரகத்திலே கருப்பு கலரில் இருக்கும் கருஞ்சீரகம். மிளகு இன்ஃபெக்ஷன், சளி, காய்ச்சல் அந்த மாதிரி வர்றதுக்கு முந்தையே அது தடுக்கும். சளி இருந்தாலும் அது குறைக்கும். திப்பிலியும் அதே தான், சளிக்கும் காய்ச்சலும் வர்றது, இன்ஃபெக்ஷன்னால வர்றது சளி காய்ச்சலை தடுக்கும். கண்டந்திப்பிலி உடம்பு வலி, காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னா அந்த கண்டந்திப்பிலி உடம்பு வலியை குறைக்கும். குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் உடம்பு வலி ரொம்ப இருக்கும். புதுசாக குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் இது வச்சு கொடுப்பாங்க. இந்த பூண்டு பால் சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கிறது. அதே மாதிரி இது இந்த தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு, அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஃபீவர் இது வந்துருச்சுன்னா, பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃபீவர் ஏதாவது வந்துருச்சுன்னா அது குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த உடம்பு வலியை குறைக்கும். சித்திரத்தை அதுவும் சளிக்காக தான், சளி வராமல் தடுக்கும். சதக்குப்பிலின்னு ஒன்று போட்டோம். அது உடம்பே டீடாக்சின் பண்ணிடணும். உடம்புல இருக்க நச்சுத்தன்மை எல்லாம் வெளியேற்றிடும். அது உடல் வலியும் குறைக்கும். அது சுக்கு ஜீரணத்துக்காக. கொத்தமல்லி விதை ரொம்ப நல்லது. பொதுவாகவே மிளகாத்தூளோட நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாமே தனி மிளகாத்தூள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். குழம்பு தூள் எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி தான் ஜாஸ்தி ஆட் பண்ணுவோம். கொத்தமல்லியும் மிளகாயும் சேர்த்து தான் அரைப்போம் எதுனாலும். அந்த கொத்தமல்லி மிளகா குடலில் ஏதாவது ஒரு
காரத்தன்மையினால அல்சர் அந்த மாதிரி வர்றது வந்து கொத்தமல்லி விதை வந்து தடுக்கும். அதனால தான் நம்ம எல்லாத்துலேயும் ரசப்பொடி, சாம்பார் பொடி, சிக்கன் குழம்பு தூள்லாம் வரமிளகாயோட கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம பண்ணுறோம். இது ஒவ்வொன்றோட மெடிசன் வேல்யூ தனித்தனியாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது வந்து இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் மசக்கையிலையும் சாப்பிட்லாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபீட் பண்ணுற மதர்ஸும் சாப்பிட்லாம். மற்றபடி குழந்தைங்க, சளி பிடிச்சிருக்கவங்க, காய்ச்சல் வரவங்க, இல்லை வரப்போகுது வின்டர் ரெய்னி சீசனில் சளி காய்ச்சல் வரப்போகுது அப்படி இருக்கவங்களும் இது சாப்பிட்லாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊற்றினோம். இதில் கொத்தமல்லி தூளும் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போக, புளியோட பச்சை வாசம் போக கொதிச்சிட்டோம். இந்த டைம் வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் ஒரு 2 டேபிள் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைக்கிறதுக்கும் நம்ம போட்டிருக்கோம். கருவேப்பிலை இந்த மாதிரி குழம்புக்குலாம் கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமுக்கு வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த செலவு பொடி நான் சொன்னல, அந்த 10 இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி விதையும் சேர்த்து அரைச்சிருப்போம். இது எப்படி அரைக்கிறதுங்கிறது நீங்கள் டீட்டெயில் வீடியோ வேணுன்னா செலவு ரசம் வீடியோவில் போய் பாருங்கள். ஹெர்பல் ரசம்னு போட்டிருப்பேன். இது சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். குழம்பு தூள்லாம் எதுவுமே கிடையாது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா, காரம் பத்தலைன்னா நீங்கள் இதே இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லமும் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன ஸ்பூனில். இது கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த செலவு பொடியும் போட்டது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்போ கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இது வந்து வின்டர் சீசன் பனிக்காலத்துலலாம் இது வாரத்துக்கு ஒரு நாள் சளி பிடிக்கிறதுக்கு, காய்ச்சல் வரத்துக்கு முந்தையே சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டிலாம் வந்து வின்டர் சீசன் மழை காலம்லாம் வந்துருச்சுன்னா செலவு பொடி ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. பெரிய ஜாயின்ட் ஃபேமிலிக்கு அவ்வளோதான் வாங்குவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த குழம்பு ரசம் வைப்பாங்க. ஏன்னா அது இப்போ அப்லோட் பண்ணும்போது தான் மற்றவங்க இதை கேட்கும்போது இது என்னென்ன ஜாமானோ, இதுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்கும்போது தான் நானே இதை தேடி பிடிச்சி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போகிறாங்க, ரொம்ப பனி பிரதேசத்துக்குலாம் இப்போ படிக்கிறதுக்கு, வேலைக்கெல்லாம். அவங்களாம் கூட நிறைய திங்ஸ், சமையல் திங்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது இந்த செலவு திங்ஸும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு 50 ருபீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே போய் வேணுங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா பொடி பண்ணுறதுக்குலாம் அங்கே வசதி இல்லை, மிக்ஸி இல்லைன்னா பொடி பண்ணியே தாராளமாக ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போகலாம். இது கெட்டு போகாது. என்ன அந்த வாசம் 3 மாதம் கழித்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த இதனோட மூலிகையோட பயன் இதெல்லாம் எதுவுமே குறையாது. இது வின்டர் சமயத்தில் சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து இன்ஃபெக்ஷனால் வர சளி காய்ச்சல்லாம் வராது. ஏற்கனவே சளி காய்ச்சல் இருந்தாலும் அந்த உடம்பு வலி, அந்த அசதி எல்லாமே போயிட்டு வாந்தி, இந்த பித்தம், மயக்கம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, வயிறு உப்பசமாக இருக்கவங்களுக்குலாம் சரியாயிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிடுறேன். எப்பயும் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குழம்புக்கெலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்ல ஊற்றுற எண்ணெயை 1 ஸ்பூன் குறைச்சிட்டு கூட அப்புறமா கூட ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் மணமாக இருக்கும். நல்லா இந்த நல்ல மூலிகை வாசம் வந்துட்டுருக்குது இப்போயே நல்லா. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக ஒரு பொரியலோ இல்லை நீங்கள் அப்பளம் வடகம் வச்சு சாப்பிட்டா கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும்.